ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இது ஒரு பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1க்கான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். இது ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் படிக்காதவங்களுக்கு எப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா மாதிரி இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் போட்டியின்றி வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? விடை தேர்தல் அதிகாரிக்கு. எந்த மாநில உள்ளாட்சி தேர்தலில் நோட்டா அதிக வாக்குகளை பெற்றால் மறு வாக்குப்பதிவு? விடை மகாராஷ்டிரா. பின்வரும் எந்த சட்டம் எதிர்ப்பின்றி இருக்கும் தேர்தல்களை கையாளுகிறது? விடை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். ஒரு வேட்பாளர் தனது பாதுகாப்பு வைப்பு தொகையை 1/6 வாக்குகள் பெற வேண்டும். ஒரு டெபாசிட் பெறணும்னா அவங்க 1/6 வாக்குகளை அவங்க பெற்றிருந்தால் அவங்க வச்ச டெபாசிட் தொகையை அவங்க வாங்கிக்கலாம். அப்படி இரண்டாவது கூற்று என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்பு வைப்பு தொகையை திரும்ப பெறணும்னா பதிவான மொத்த வாக்குகளில் கணக்கிடுவதற்கு நோட்டா வாக்குகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாது. இந்த 2 கூற்றுமே சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசின் சார்பில் தலைமை தணிக்கை இயக்குனர் பதவி எப்போது உருவாக்கப்பட்டது? விடை 2022. இதை ஆடிட்டர் ஜெனரல் தமிழகத்தில் 2022 தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் முன்னாடி இருந்தே ஆடிட் ஜெனரல் பதவி இருந்துகிட்ருக்கு. தமிழகத்தில் இப்போ தான் 2022 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில சட்டமன்றத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள் கடன் வாங்க மாநிலங்களுக்கு அதிகாரத்தை எந்த சரத்து வழங்குகிறது? விடை 779A. காலநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை என்பது அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உள்ள அடிப்படை உரிமை ஆகும்? விடை சரத்து 14 மற்றும் சரத்து 21. 14 என்ன சொல்லுது? அனைவருக்குமே சமம். சட்டங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லும். அதுதான் அந்த உரிமையோடு சேர்த்து காலநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், 16வது நிதி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினர் யார்? விடை மனோஜ் பாண்டா. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்ற சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1994. எல்லா குடிமக்களைப் போலவே அரசியல்வாதிகளுக்கும் தம் மரபு நிலை உரிமை உண்டு அப்படிங்கிற கூறிய வழக்கு எதுனா காரிகோ க்ரீ அப்படிங்கிற வழக்கு. தமிழ்நாடு பாரம்பரிய ஆணைய சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை 2012. டிஜி யாத்ரா செயலி பின்வரும் எந்த துறையுடன் தொடர்புடையது? விடை விமானத்துறை. ஆர்டிஐ சட்டத்திற்கான மாநில விதிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அருகில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடங்களை ஒதுக்க வேண்டியதில்லை எனும் திருத்தத்தை கொண்டு வந்த மாநிலம் எது? விடை மகாராஷ்டிரா. பசிபிக் பெருங்கடல் பகுதியின் மேற்பரப்பு 32°C முதல் 34°C வரை உயர்ந்தால் அதன் பெயர் என்ன? விடை சூப்பர் எல் நீனோ. சமீபத்தில் செய்திகளை பார்த்த கச்சத்தீவு எங்கு உள்ளது? விடை பாலக் ஜலஜந்தி. பின்வரும் கூற்றுகளை கவனி. தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சமீபத்தில் ஏற்பட்டது. இரண்டாவது கூற்று, பிலிப்பைன்ஸில் கடல் புவித்தகடும் யுரேஷிய புவித்தகடும் ஒன்றோடு ஒன்று உராயும் பகுதியில் அமைந்துள்ள தைவானில் அடிக்கடி சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. 2 கூற்றுகளுமே சரி. தமிழகத்தின் வாகனத்துறையை மையமாக கொண்டு செயல்படும் நகரம் எது? விடை சென்னை. சென்னையில் தான் செயல்படுது. தமிழகத்தில் LND நிறுவனத்தின் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? விடை காட்டுப்பள்ளி. புவிசார் குறியீடு எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? விடை வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். எந்த மாவட்டம் அதிக புவிசார் குறியீடு தயாரிப்புகள் உள்ளன? விடை வாரணாசி. இப்போ யூபியில் தான் அதிகமான புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. 75 நினைக்கிறேன். பின்வரும் எந்த கடல் கசா அருகே உள்ளது? விடை மத்திய தரைக்கடல். எந்த கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது? விடை வியாழன். பின்வருவனவற்றில் எது இஸ்ரேலின் எல்லை நாடு அல்ல? விடை ஈரான். மத்திய பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு நீர் அதிகமாக வெப்பமடைவதால் எதனை குறிக்கிறது? விடை எல் நீனோ. ஸ்ரீநகர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? விடை ஜீலம். மேக விதைப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனம்? விடை சில்வர் அயோடைடு.
ரூவாங் எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? விடை இந்தோனேஷியா. இயற்கை பேரிடரில் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு என உலக வானியல் மையம் எந்த நாட்டை அறிவித்துள்ளது? விடை இந்தியா. தமிழக உள் மாவட்டங்களுக்கு கிராம அளவில் வானிலை அறிவிப்புகள் வழங்க புதிய ரேடார் எங்கு அமைய உள்ளது? விடை பெங்களூரு. வானிலை முன்னறிவிப்புகள் துல்லியத்திற்காக தமிழகத்தில் ரேடார் எங்கு அமைய உள்ளது? விடை ராமநாதபுரம் மற்றும் சேலத்தில் தான் வானிலை முன்னறிவிப்பிற்காக தமிழகத்தில் ரேடார் அமைச்சிருக்காங்க. ராமநாதபுரத்துலையும் சேலத்துலையும். உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வரிசையில் பெரிய பொருளாதார நாடுகளில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? விடை இந்தியா. இந்தியா வந்து அதே மாதிரி இராணுவத்துறையும் அதிகமாக செலவு செய்யும் நாடுகள் பட்டியலில் 4வது இடத்தை பெற்றிருப்பாங்க. ரெமிட்டன்ஸ் வெளிநாட்டில் இருந்து அனுப்பும் தொகை குறித்து உலக வங்கி கணிப்புடன் முதலிடம் வகிக்கும் நாடு எது? விடை இந்தியா. வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு பணம் அனுப்புவாங்களா, அதில் வந்து நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் பெற்றிருக்காங்க. அதாவது நம்மளுடைய உறவுக்காரங்களாம் ஃபாரினில் அவங்க ஒர்க் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு பைசா அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிற இந்த உலக நாடுகளில் இந்தியாவுக்கு தான் அதிகமான பணம் வந்து அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை பண கொள்கையை வெளியிடுகிறது? விடை 2. ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள ரெப்போ விகிதம் என்ன? 6.5. இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு வங்கிகள் கொடுக்குற வட்டி விகிதமும் மாறுபடும். இந்த ரெப்போ வட்டி விகிதம் வந்து அதிகரித்தா நம்மளுக்கு கொடுக்குற வட்டி விகிதமும் அதிகரிக்கும். ரிசர்வ் வங்கி இந்த வருஷத்துக்கான ரெப்போ வட்டி விகிதம் வந்து 6.5 அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்திய 3வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் தனிநபர் வருமானத்தில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 139. இந்தியாவிற்கான மொரிஷியஸிற்கும் இடையே இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? விடை 1982. மருத்துவ காப்பீட்டிற்கு இருந்த 65 வயது உச்ச வரம்பை எந்த அமைப்பு நீக்கியுள்ளது? விடை IRDAI. பின்வரும் எந்த பொதுத்துறை நிறுவனம் நவரத்னா அந்தஸ்தினை பெற்றது? விடை IREDA. அந்த நிறுவனம் தான் நவரத்னா அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. இந்தியா தனது மேற்கு ஆசிய உறவுகளை விரிவுபடுத்த எந்த ஆசிய நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது? விடை ஓமன். இந்தியாவில் முதலாக உருவாக்கப்பட்ட மரபணு அடிப்படையிலான CAR-T செல் சிகிச்சை முறை யாரால் உருவாக்கப்பட்டது? விடை IIT பாம்பே. தேர்தலில் பயன்படுத்தப்படும் அழியாத மையில் பயன்படுத்தப்படும் ரசாயனம் எது? விடை சில்வர் குளோரைடு. ராக்கெட்டுகள் வெப்பத்திலிருந்து பாதுகாக்க இஸ்ரோ எந்த உலோகத்தினை பயன்படுத்தி உள்ளது? கார்பன் அப்படிங்கிறது உலோகத்தை பயன்படுத்தி தான் நம்மளோட இஸ்ரோ வந்து ராக்கெட்டுகளை பாதுகாக்குது வெப்பத்திலேருந்து. நான் விளைவேன் அப்போது அவர்களுடைய குரலும் இங்கே வலுத்து ஒலிக்கும் என கூறியவர் விடை காந்தி. இந்திய உளவியலின் தந்தை யார்? விடை சுத்தீர் காக்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வேறு என்னென்ன மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.